மதுக்கரை நகரத்தை அலறவிட்ட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். ஆமாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு சபரி கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதுக்கரை நகரத்தையே அப்படியே ஒரு அலற வச்சிருச்சு. அந்தளவுக்கு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். அனைத்து கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணார். இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தது, அவர் தாலுக்கா ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயே ஒரு 12 மணிக்கு தாண்டிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு. கோயம்புத்தூர் எப்பவுமே ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. போன எலெக்ஷனில் கூட எல்லா பக்கமும் தோற்றாலுமே கோயம்புத்தூரில் 10 சீட்டு அவங்க தான் ஜெயித்தாங்க. இந்த முறை அந்த 10 திமுக கைப்பற்றதா ஒரு வாக்குறுதி எடுத்திருப்பாங்க போல். அதனால் எல்லா களத்தில் இறங்கி எப்படி வேலை செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டணியும் பலமான கூட்டணியாக அமைச்சு எங்கள் கட்சிக்காரங்களும் ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, கொண்டாட்டமாக கூட்டணி கட்சியில் இறங்கி வேலை செய்கிறாங்க. இந்த முறை கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் களமிறங்கி வேலை செய்கிறாங்க. சவுண்ட் கம்மியாச்சு. தம்பி விஜய் பிரபாகரன், தம்பி விஜய், அண்ணன் சபரி கார்த்திகேயன், அண்ணன் சபரி கார்த்திகேயன், வெற்றி வேட்பாளர் அண்ணன் சபரி கார்த்திகேயன், அண்ணன் சபரி கார்த்திகேயன். வாங்க 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 வாங்க. இவரை கோயம்புத்தூருடைய குறிச்சி நகரத்தின் அடையாளம்னு சொல்லலாம். திமுகவில் பிரபாகரன் இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். இவர் 2 முறையும், இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க 2 முறையும். 4 முறையும் வெற்றி வாய்ப்பு இருந்தும் தோல்வியுற்றார். இந்த முறை சீட்டு எதிர்பார்த்து சீட்டு கிடைக்கல. இருந்தாலும் இவருக்குள்ள மாசு எப்பவுமே இருக்குங்கிற மாதிரி இவர் வந்ததுமே அத்தனை க்ரௌடும் அவர் பின்னால் போயிடுச்சு.
வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரம்ஸ் நிறுத்துங்க. கொஞ்சம் ட்ரம்ஸ் நிறுத்துங்க. கொஞ்சம் ட்ரம்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பு வாய்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய உங்கள் வேட்பாளராக இங்கே கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய வெற்றி வேட்பாளராக இன்று நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நிச்சயமா நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோங்கிறது நிரூபிக்கின்ற வகையில இங்கே சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் குறிப்பாக ஒன்றிய நகர பகுதி பேரவைக் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் சார்பணியினுடைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வேட்பாளர் என்ற முறையில் உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படை தோற்கும், இப்படை தோற்கும், இப்படை தோற்கும், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, வணக்கம். நான் வந்து 12 மணிக்குள்ள நம்மளுக்கு ஸ்லாட் கொடுத்திருக்கிறாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஸ்லாட். நிச்சயமா நீங்கள் வந்து இப்படி ஒரு வரவேற்பை தந்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதே உற்சாகத்தை, இதே ஊக்கத்தை நாம் தொடர்ந்து இறுதி வரைக்கும் நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமா நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் கைகுப்பி கேட்டுக் கொள்கிறேன். இறுதி வரைக்கும் நாம் இதே உற்சாகத்தோடு இதே ஊக்கத்தோடு செயல்பட்டிட வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். ஆரம்பத்தை அதிர வைத்து விட்டீர்கள், முடிவையும் அதிர வைக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற தலைவர் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்தான். நிச்சயமா அவரு திராவிட மாடல் ஆட்சி 2.0 என்ற தொடக்கத்தை மீண்டும் அவர்தான் ஆரம்பிக்க போறார்.